இன்னைக்கு மகாநதி சீரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் வந்து கோர்ட்லேருந்து வீட்டுக்கு வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி ஆரத்தியெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் விஜயோட தாத்தாவுக்கு ஃபோன் வரும். ஃபோன் எடுத்து யாருன்னு பார்த்தா அது மாதிரி வக்கீல் அடிச்சிருப்பாரு. பசுபதியை பிடிச்சிட்டாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு ஒரே சந்தோஷம், நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். அதே நேரத்தில் வெண்ணிலா அவங்க வந்து காவேரி கிட்ட விஜய் எனக்கு கொடுத்துருவல்ல, நீ நீ வந்து உன் குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சைலண்ட்டாக அது கொடுத்துருவேன் அப்படின்னு தலையாட்டுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. காவேரி ஒரே அழுகையாக இருக்காங்க. அடுத்த சீன் என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து விஜயை வந்து வீட்டில் விட்டுட்டு அதே மாதிரி காவேரி வந்து சொல்லாமல் போயிடுவாங்க. சொல்லாமல் போனோடனே விஜய் ஃபோன் அடித்து பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த டயத்தில் அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் வந்து காவேரி கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துடும். தெரிஞ்சோடனே இந்த பிரச்சனையை சத்தியம் பண்ணி கொடுத்த விஷயமும் விஜய்க்கு தெரிய வந்துடும். ஆனால் எப்படியாவது வெண்ணிலாவுக்கு புரிய வச்சிடலான்னு விஜய் நினைப்பாங்க. ஆனால் வெண்ணிலா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. விஜய் தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க. அதே மாதிரி காவேரியோட அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு கொஞ்சம் பிரச்சனையாக போகும். ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சைலண்ட்டாகவே நின்று அழுதுகிட்டே இருப்பாங்க காவேரி. அடுத்து இதான் நடக்கும்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம் என்ன நடக்குது.